வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த வாரம் 48 மணி நேரத்தில் சிரியாவின் இராணுவ சொத்துக்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படையின் 500க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் எந்த ஒரு எதிர்கால சிரிய ஆட்சியும் இஸ்ரேலிய அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை நிரந்தரமாகவும் தீவிரமாகவும் மாற்றியுள்ளன. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களான ஹயாத் டாக்ரீர் அல்-ஷாம் அல்லது HTS இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்க முடிவு செய்தால் அவர்கள் உடனடியாக இஸ்ரேலை எந்த வகையிலும் அச்சுறுத்த முடியாது. காரணம், அசாத் அரசு பயன்படுத்திய மேம்பட்ட மற்றும் நீண்ட தூர ஆயுதங்கள் அனைத்தும் 48 மணி நேரத்தில் அழிக்கப்பட்டு விட்டன. அதிர்ச்சி கூட்டும் புள்ளி விவரங்களை வெளியிட்ட IDF சிரியாவின் மேம்பட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணைகளில் 90% மேற்பட்டவற்றை அளித்ததாக குறிப்பிட்டது. குறிப்பாக பான்சிர் மற்றும் S-200 வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டன. மொத்தத்தில் சிரியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 85% அளிக்கப்பட்டது. குறைந்த தூரவீச்சு கொண்ட மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட. அடுத்து சிரியாவின் விமானப்படையின் Su-22 மற்றும் Su-24 விமானங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாகவும் மொத்தத்தில் சிரியாவின் விமானப்படையின் சுமார் 40% அளிக்கப்பட்டதாகவும் IDF கூறியது. 100% சிறிய வெடிக்கும் ஆளற்ற விமானங்கள் அளிக்கப்பட்டன மற்றும் 390 குறிப்பிடத்தக்க ராக்கெட் மற்றும் ஏவுகணை ஏவிகள் இஸ்ரேலிய விமானப்படையால் அளிக்கப்பட்டன. அதனால் இஸ்ரேலிய விமானப்படை இப்போது சிறிய வான்வெளியில் ஒரு அதிர்ச்சி கூட்டும் வான் மேன்மையை வைத்திருக்கிறது. ஆசாத் ஆட்சி இருந்தவரை சிறிய வான்வெளியில் வான் மேன்மையை இஸ்ரேல் கனவிலும் நினைத்திருக்க முடியாது. இப்போது அது சாத்தியமாகிவிட்டது. ஏனெனில் அது சிரியாவின் அனைத்து ராடார் திறன்களையும் அழித்து விட்டது. இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் அடிப்படையில் சிரியர் எதை இழந்தார்கள் என்று இன்னமும் முழுமையாக தெரியவில்லை. காரணம், இந்த ஆயுதங்களை கையாள பழகிய சிரிய இராணுவ துருப்புகளில் இன்னமும் எவ்வளவு பேர் உயிருடன் உள்ளார்கள் என்று தெரியாது. அப்படி உயிருடன் இருந்தால் அவர்கள் HTS இயக்கத்தால் உள்வாங்கப்படுவார்களா என்பதும் தெரியாது. அதை புரிந்து கொள்ள IDF-க்கு கணிசமான அளவு நேரம் எடுக்கலாம். ஒரு பெரிய அளவிலான அர்த்தத்தில் IDF சிரியாவின் பெரிய அளவிலான ஃபயர் பவரை 80% அளித்ததாக கூறியது. பல நிலத்தடி சிறிய இராணுவ இலக்குகளை அடையாளம் கண்டு தாக்குவதில் வெற்றி பெற்றதாக IDF கூறியது. அத்துடன் சிரியாவில் இருந்து ஹெஸ்போல்லாவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவையும் அளிக்கப்பட்டு விட்டன. 2011ஆம் ஆண்டு சிரிய உள்நாட்டு போர் தொடங்கியதிலிருந்து அசாத் ஆட்சியின் பக்கம் ஈரான் போர் புரிந்ததால் HTS ஈரானை பழிவாங்கும் என்ற பயத்தில் சிரியாவிலிருந்து ஈரான் அகற்றப்பட்டுள்ளது என்பது IDF-க்கு கூடுதலான நன்மை. HTS சிரியாவில் இருந்து ரஷ்யாவை முழுமையாக வெளியேற்றுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. சில இராணுவ நிபுணர்கள் மாஸ்கோ மற்றும் மாறுபட்ட நிலைமைகளின் கீழ் அதன் இருப்பை மறுபரிசீலனை செய்ய முயற்சி செய்யலாம் என்று கூறுகிறார்கள். அதாவது சிரிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பிராந்தியம் முழுவதையும் HTS தமது சொந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவம் உண்மையிலேயே ஒரு விருந்தினர் உதவியாளராக இருந்து தேவைப்படும் போது மட்டுமே ராணுவ உதவி செய்யும். இந்த ஏற்பாட்டுக்கு இருதரப்பும் சம்மதித்தால் சிரியாவின் ரஷ்யாவின் 2 பிரதான ராணுவ தளங்களும் இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு துருக்கி விரும்பும் என்பது தெரியவில்லை. HTS ஒரு துருக்கி ஆதரவு இயக்கம். அத்துடன் துருக்கி வான் பகுதியில் ரஷ்ய விமானங்கள் பறந்து சிரியாவுக்கு செல்வதை துருக்கி ஏற்கனவே தடை செய்துள்ளது. சரி, HTS சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியதால் சிரியாவில் இஸ்ரேல் எப்படியான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம்? HTS ஒரு வடக்கு சிரியாவை தளமாக கொண்ட இயக்கம். அதனால் IDF கவனிக்க வேண்டியது தெற்கு சிரியாவில் உள்ள இயக்கங்களை தான். அந்த இயக்கங்கள் HTS இயக்கத்துடன் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தெற்கு சிரியாவில் உள்ள இஸ்லாமிய சன்னி மத பிரிவு இயக்கங்கள் இஸ்ரேலை பற்றி என்ன நினைக்கின்றன? தெற்கு பகுதியில் உள்ள சில இயக்க பிரிவுகள் ஒரு காலத்தில் இஸ்ரேலிடமிருந்து சில இராணுவ உதவிகளை பெற்றதை நினைவு கூற வேண்டும். தவிர அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து சிரிய அரசுக்கு எதிராக போராட வைத்தது அமெரிக்கா என்பது இங்கு முக்கியமானது. கூடவே தெற்கு சிரியாவில் உள்ள மகவீர் அல்-தாஃப்ரா என்ற சிரிய சன்னி மதப்பிரிவு இயக்கம் அமெரிக்க இராணுவத்திடம் நேரடியாக பயிற்சி பெற்ற இயக்கம். அமெரிக்க இராணுவம் அவர்களுக்கு ஜுடானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் வைத்து பயிற்சி கொடுத்தது. தெற்கு சிரியாவில் அசாத் அரசுக்கு எதிரான இயக்கங்களில் பெரிய இயக்கமான ஷபாப் அல்கன் சுன்னா என்ற இஸ்லாமிய சன்னி மதப்பிரிவு இயக்கம் அமெரிக்க ஆயுத உதவியில் வளர்ந்த இயக்கம். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் போது இஸ்ரேல் மற்றும் கோலன் பீடபூமி பிரச்சனை டமாஸ்கஸில் ஒரு முன்னுரிமையாக தெரியவில்லை. அவர்கள் தமது ஆட்சியின் நிலைத்தன்மை மற்றும் சிரியாவில் மற்ற பிராந்தியங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்துகின்றனர். சிரியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவு, எதிர்ப்பு அல்லது நடுநிலைமை மனப்பான்மை இஸ்ரேலின் நடத்தையிலும் சார்ந்துள்ளது. பல சிரிய மக்கள் இஸ்ரேல் மீது வெறுப்படையலாம், அது HTS இயக்கத்திடம் எதிரொலிக்கலாம் என்பது கூட ஒரு சாத்தியம்தான்.
ஆனால் கடந்த தசாப்தத்தில் சிரியாவில் உள்ள மக்களுக்கு ரஷ்யா மற்றும் ஈரானின் தீங்கு குறித்து அவர்கள் அதிக கோபத்தில் உள்ளனர். தவிர ரஷ்யா மற்றும் ஈரானின் ராணுவம் சிரியாவில் HTS இயக்கத்திற்கு எதிராக போர் புரிந்தன. சிரியாவில் உள்ள மக்களை ஒடுக்குவதற்கு அசாத்திற்கு உதவிய தரப்புகளாக ரஷ்யா மற்றும் ஈரானின் ராணுவம் HTS இயக்கத்தால் பார்க்கப்படுகிறார்கள். அந்த விதத்தில் சிரியாவில் இஸ்ரேல் எதிரி இலக்கம் ஒன்று அல்ல. இது இஸ்ரேலின் அடுத்த நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும் என்று ஒரு வட்டாரம் கூறுகிறது. மற்றொரு விஷயம், சிரியாவில் யூப்ரடிஸ் நதிக்கரையில் ஈராக்கிய எல்லையில் உள்ள அல்புகமால் நகரில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி உள்ளது. ஈராக்கிய எல்லையில் இது மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரானிய ராணுவ துருப்புகள் முன்பு இந்த பகுதியில் செல்வாக்கு வைத்திருந்தனர். அதற்கு முன் IS இயக்கம் இந்த பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. சிரியாவில் ஈராக்கிய எல்லையில் அல்புகமால் நகரம் ஒரு பிளாஷ் பாயிண்டாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. டிசம்பர் 7ஆம் தேதி HTS அல்புகமால் நகரை கைப்பற்றிய பின்னர் டெய்ரிசோர் மற்றும் அல்புகமாலில் இருந்து SDF விலகியுள்ளது. அல்புகமாலை எந்த இயக்கம் கட்டுப்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இங்குள்ள பாலைவனத்தில் ISக்கு செல்கள் இருப்பதாலும் ஈரானுக்கு அங்கு ஷியா மதப்பிரிவு செல்வாக்கு இருப்பதாலும் இது ஒரு முக்கிய பகுதி. சிரியாவில் IS இயக்கம் இன்னமும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. அவர்கள் பெரும்பாலும் சிரியாவின் டெய்ரிசோர் மற்றும் ஹோம்ஸ் மாகாணங்களுக்கிடையே உள்ள பாலைவனத்தில் உள்ளனர். சிரியாவின் நிலைத்தன்மை இல்லை என்றால் IS அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்ற சாத்தியம் உள்ளது. HTS நிலைமையை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மற்றொரு முக்கிய பகுதி சிரியாவின் ஸ்வைடா ட்ரூஸ் டவுன். இந்த மலைப்பகுதி முக்கியமானது. சிரியாவின் உள்நாட்டு போரின் போது அவர்களில் சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டு அசாத் ஆட்சியில் இராணுவத்தில் பணியாற்றிய போதிலும் ஒடுக்கப்பட்டதாக உணர்ந்த பின்னர் கடந்த சில ஆண்டுகளாக அசாத் ஆட்சியை எதிர்த்து வந்துள்ளனர். இந்த தரப்புடன் HTS எவ்வாறு செயற்படும் என்பது கேள்வி. பல விஷயங்கள் காற்றில் பறக்கின்றன. ஆட்சியின் சரிவு பல பார்வையாளர்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்தது. இது டெய்ரிசோர் மற்றும் அல்புகமால் போன்ற பகுதிகளுக்கு அமெரிக்க ஆதரவு SDF நகர்வது தொடர்பான முன்னேற்றங்களை மாற்றியது. அத்துடன் வெளிப்படையாக அமெரிக்க ஆதரவு தெரிவிக்கும் இஸ்லாமிய சன்னி மதப்பிரிவு இயக்கம் மகவீர் அல் தஃப்ராவும் முன்னேற முடியும். இதன் காரணமாக தெற்கு சிரியாவில் அடுத்து என்ன வரக்கூடும் என்பது குறித்து மேற்கத்திய திட்டங்கள் இப்போது போடப்படுகின்றன.